வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன். இன்னைக்கு இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன, கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற இந்த இரண்டை பற்றியும் சில விளக்கங்கள். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி கொஞ்சம் குழப்பிக்கிறாங்க. ஒன்று, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வது, தமிழில் மொழிபெயர்த்தோம் என்றால் அதற்கு மாரடைப்பு அப்படின்னு பேர். அது என்ன மாரடைப்பு? ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இருதயத்திற்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய இருதயத்தின் மேலே உள்ள கிரீட தமனிகள் என்று சொல்லக்கூடிய சிறிய இரத்த குழாய்களின் உள்ளே ரத்தம் தடைபட்டு அது மாதிரி ரத்தம் செல்லவில்லை என்றால் சம்பவிப்பதை மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக்னு சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? அப்போது கார்டியக் அரெஸ்ட்னா என்ன? கார்டியக் அரெஸ்ட் அப்படி என்றால் தமிழில் சொல்ல போனோம்னா இருதய நிலைப்பாடு நின்று விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இருதயம் அப்படியே நின்று போகிறது தான் கார்டியக் அரெஸ்ட். அது என்ன கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னா? இருதயம் நின்று போகுது. அது ஏன் அப்படி நின்று போகுது? அதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் உண்டு. ஒன்று, மாரடைப்பு காரணமாகவே இருதயம் நின்று போகலாம். அல்லது சில சமயம் துடிப்பு கோளாறுகள், மிக அதிகமாக இருதயம் துடிக்கும் பொழுதோ மிக குறைவாக துடிக்கும் பொழுதோ அதனால் இருதயம் நின்று போகலாம். மூன்றாவது என்னன்னா, இருதயத்தினுடைய அந்த சுற்றி இருக்கின்ற அந்த அழுத்தம், அதாவது பெரிகார்டியல் எஃப்யூஷன் என்று சொல்லக்கூடிய சில காரணங்கள்னால இருதயத்தை சுற்றி ஒரு அழுத்தம் உருவாகும் பொழுது இருதய துடிப்பு நின்று போகலாம். அல்லது இருதயத்திற்கு அடிபடுது, ஒரு கத்தியினாலோ ஒரு துப்பாக்கினாலோ அந்த இருதயம் துளைக்கப்பட்டாலும் இருதயம் நின்று போகலாம். அப்போது இருதயம் நின்று போவது கார்டியக் அரெஸ்ட். இருதய இரத்த குழாய்களில் அடைப்பு அதன் காரணமாக இருதயத்தினுடைய சதைகளுக்கு ரத்தம் போகவில்லை என்றால் அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக். அப்போது ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியக் அரெஸ்ட் என்பது இரண்டும் வெவ்வேறு விதமான விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹார்ட் அட்டாக்னால கார்டியக் அரெஸ்ட் சம்பவிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.